அன்பார்ந்த தேனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த உலகத்தில் கிரகங்கள் தான் ஆளுகையில் இன்னைக்கு நம்ம எந்த கட்டுப்பாட்டிலையுமே இருக்கிறோம். அப்போது இந்த கிரகங்களை சமாளித்து நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வழிமுறை தெரிந்திருந்தாலே வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அமைப்புக்கு வரலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதை யார் கண்டுபிடித்த? கிரகங்கள் என்பதை கண்டுபிடித்தது சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்களை கண்டுபிடிச்சது எல்லாமே மனிதர்கள் தான். ஆனால் அதே மனிதர்கள் தான் அந்த கிரகத்துடைய வீரியத்தன்மையும் நேசத்தன்மையும் சமாளிப்பதற்கும் சில அற்புதமான வழிகளை நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது கொஞ்சம் பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிருப்பாங்க. எல்லா மனிதனுமே என்ன காரகத்துவத்திற்காக, என்ன கர்மத்திற்காக நீங்கள் பிறந்தீர்களோ அந்த கர்மத்திற்குண்டான அமைப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. அதற்கு விதிவிலக்கு சொல்லிவிட்டால் சொல்லிட்டோம்னா நீங்க செஞ்சிருவீங்க. அடுத்து அந்த சுமை என்பது உங்களுடைய சந்ததிகளை சேரும். நீங்க பரிகாரம் பண்ணிவிட்டீர்கள், கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புல குறையும்னா அடுத்து உங்க சந்ததிகள், பிறக்க போற சந்ததிகள், உங்களுடைய வர்க்கத்தார் என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த சம்பந்தங்கள்லாம் அதை அனுபவிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அனுபவிச்சிருங்க. முடியாத பட்சத்துக்கு சில விஷயங்களை நமக்கு ரொம்ப டெரரான தன்மைகளில் இருக்கிறது, நாம் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நவ கிரகங்களில் மாந்தியை சேர்த்து 10, இந்த கிரகங்கள் கெட்டிருந்தால், நேசத்தன்மையில் இருந்தால், 6, 8, 12 மறைந்திருந்தால், எந்த ரூபத்திலும் அது நம்மளை இம்சைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தால், அந்த இம்சைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்க முடியும். அந்த உருவாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்குண்டான ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி கண்டிப்பாக சரியாகக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சு, சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள், சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பவர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஐப்பசி மாதம் போய் பிறந்தவங்க, சூரியன் 8 மறைந்தது, 12 மறைந்தது, இதெல்லாம் கொஞ்சம் பாதகத்தை கண்டிப்பாக செய்யும். சூரியனோட ராகு கேதுகள் சேர்ந்த இந்த பாதகத்தன்மையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு உங்களுக்கு என்ன, இந்த சூரியன் கெட்டு போனவர்களுக்கு அப்ப எல்லாம் என்ன சொன்ன, ஒரு பெர்ஃபெக்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு டைம்லி நாம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சூரியன் நேசமான போக முடியுமா? போக முடியாது. அப்ப நமக்கு அந்த ஆர்வம் இல்லை. ஒருத்தர் நம்மளை 6 மணிக்கு என்னை சந்திச்சுன்னு இருப்பாரு, ஆனால் 6:30 மணிக்கு தான் போவார். அந்த நபர் நினைச்சா 6 மணிக்கு வர சொன்னாலும் நீ 6:30 மணிக்கு வந்தேன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உங்களுடைய காரியம் என்று சொன்னார். இப்போ உங்களுடைய காரியம், நம்ம ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறோம், ஒரு அரை மணி நேரம் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போனதுனால அவங்க ஒன்றும் உங்களை கடிந்து கொள்ள போவதில்லை. சொந்த காரியம் என்று சொன்னால் தாமதமாக செல்லுங்கள். அரசு காரியம், அடுத்தவரிடம் ஒரு யாசகம் பெற வேண்டும் அல்லது அடுத்தவர்கள் மூலமாக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கரெக்டாயத்துக்கு போகணும். ஆனால் இந்த நேசமானவங்களுக்கு இது விடமாட்டான். அதனால நீங்க என்ன சொன்னா, கடிகாரம் தானம் பண்ணணும். கடிகாரம், அற்புதமான கடிகாரங்கள் சின்ன சின்ன விலைகளில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு தானம் பண்ணலாம், மனைவிக்கு தானம் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம். ஒரு இடத்துல கடிகாரம் ஓடாமல் இருக்கிறது, அந்த கடிகாரம் ரிப்பேரா போச்சா, ஒரு கடிகாரத்தை ஒரு பொது இடத்தில் வாங்கி மாட்டலாம். கோயில்களில் கடிகாரத்தை வாங்கி மாட்டலாம், எல்லாம் செய்யலாம். எந்த கடிகாரம் நின்று போய் நிற்கிறதோ, சில இடங்கள்ல இருக்கும். ஆனா எவனாச்சும் என்ன உபயம் அப்படின்னு போட்டு பெருமையா போட்டு போயிடுவான். ஆனா அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த கடிகாரம் அந்த செல்லு இருக்கிற வரைக்கும் ஓடும், பிறகு ஓடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த கடிகாரத்தை போய் நல்லா தொடச்சி கிடச்சி நைட் பண்ணி கொஞ்சம் ஈரத்தண்ணி வச்சு தொடச்சி அந்த இடத்துல அந்த செல்லை வாங்கி போட்டீங்கன்னா சூரியன் நேசமான தோஷம்
உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகிவிடும். கண்டிப்பாக சரியாகிவிடும். இதுல நீங்கள் இந்த கடிகார தானம் என்பது சூரியன் நேசத்தன்மை, சூரியனால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி கடிகாரம் தானம் பண்ணுவதுதான். அதற்கடுத்து சந்திரன். சந்திரன் நேசமானவர்கள் டென்ஷன் பார்ட்டி, கண்டிப்பாக வந்து என்ன சொல்ற ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. சந்திரன் நேசமானவர்கள், சந்திரன் 6, 8, 12 மறைந்தவர்கள், சந்திர தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் அனைவருமே பாவப்பட்டவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்களால் மனதை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியாது. அதனால இவர்கள் அன்னம் என்று சொல்லக்கூடிய வெள்ளச்சோறு 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 தானம் பண்ணணும். சிவனுக்கு வந்து என்ன சொல்றேன்னா அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை வந்து என்ன சொல்றான், தன் வீட்டில் ஒரு சிவலிங்கம் வைத்து அந்த சிவலிங்கத்திற்கு வெள்ளச்சோரை வந்து அன்னாபிஷேகம் பண்ணி நீட் பண்ணணும். நேர் தானம் பண்ணணும், நேர் மோர் தானம் பண்ணணும், நேரும் தானம் பண்ணணும். எப்பயுமே சந்திரன் நேசமானவர்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் உணவை வேஸ்ட் பண்ணணும். இதை வீட்டில் மனைவியோ கணவனாக இருந்த கணவன் வீட்டை என்ன செய்ய எடுத்து வாயில போட்டுரும். போட வேண்டாம், குப்பத்தட்டில் ஓடு அப்படின்றீங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அப்போ கொஞ்சம் அந்த இலையில மிச்சம் வச்சுருங்க. அப்போ தண்ணீர் ஒரு பக்கெட்டு குளிக்கிறத 1.5 பக்கெட்டுக்கு ரெடி ஆக்கிட்டு 1 பக்கெட்டு குளிச்சுட்டு 1/4 பக்கெட்டை வந்து என்ன சொன்னா வேஸ்ட் பண்ணுங்க. அந்த 1/4 பக்கெட்டு வேஸ்ட் பண்றதுனால வந்து என்ன சொல்லலாம், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விரயம் என்று சொன்னால் வேஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் பெண் தெய்வ வழிபாடு திங்கட்கிழமை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி விரதம் இருந்து பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். வெண்பொங்கல் தானம் பண்ணணும். இந்த வெண்பொங்கலை எப்படி தானம், உளுந்த வடை வச்சு தானம் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது ஒரு வடையை வச்சு தானம் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இலகுவாக உளுந்த வடை ஒரு வெண்பொங்கலும் வடையை வச்சிருங்கன்றீங்க. வெண்பொங்கல் என்பது சந்திரன், உளுந்த வடை என்பது இந்த சந்திரன் ராகுவை சேர்த்தீங்கன்னா உங்க பரிகாரம் வேஸ்டா போயிடும். அப்ப வேறு வடை வைத்து தானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லை மொத்தத்துக்கே வெண்பொங்கல் வாங்கி கொடுங்க. ஏன்னா எல்லாரும் சைடிஷ் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அதனால பருப்பு வடை என்று சொல்லக்கூடிய ஆமா வடை வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நன்றாக இருக்கும். சந்திரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் அம்சத்திலோ ராசியிலோ நீசமாகி 6, 8 மணி டெய்லி ஒரு தண்ணீர் பாட்டில் யாருக்காவது பிச்சைக்காரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போங்க, கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கொஞ்சம் உணவை வேஸ்ட் பண்ணணும், தண்ணியை வேஸ்ட் பண்ணணும். இதை செஞ்சால் சந்திரனுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக எந்த கட்டமோ அந்த கட்டம் நல்லபடியாக சக்சஸ் ஆகும். செவ்வாய் நீசம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து நமக்கு நிம்மதி இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப டெய்லி 2 வாட்டி பல் துலக்கணும். அப்ப செவ்வாய் என்று சொல்லக்கூடியது பல்லு. காலைல எழுந்தோன்னு ஒரு தடவை விளக்கணும். அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட போறதுக்கு முன்னாடி வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை விளக்குங்க. நைட்டு படுக்க போகும்போது விளக்குங்க. பல்லு தேஞ்சு போயிருமேன்னு வருத்தப்படலாம் படாதீங்க. என்ன காரணம், அப்படியெல்லாம் பல்லு இயற்கையாகவே தேயாது. அதனால 2 முறை பல் துலக்குதல். இரத்த தானம் பண்ணணும். இரத்த தானம் பண்ணுவது ரொம்ப 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 சிறப்பு. இரத்த தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு. 2வது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடையது என்ன சொல்லலாம்னா வந்து இந்த பழம் இருக்கு இல்லையா, எந்த பழம், மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம், ஆப்பிள் பழம் எல்லாம் நீங்கள் தானம் பண்ணுவது கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களுக்கு அந்த காரகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். இதுல வந்து பல் விளக்குதல், டாக்டர் பல் டாக்டர் இருக்கார் இல்லையா, பல் டாக்டருக்கு ஒரு தேவையான சின்ன உபகரணம் ஏதாவது ஒன்று வேணுமா சார், தானம் பண்ணணும். இல்லைன்னா எவனாச்சும் வந்து ஒரு 2 பல்ல பிடுங்குறீங்க, அந்த ஆளுக்கு ஃப்ரீயாக பண்ணி விட்டுருங்க, நான் அந்த காசை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல் டாக்டருடைய பழக்கம். செவ்வாய் 2 குடையவனாக வந்தாலோ 11 குடையவனாக வந்தாலோ 7 குடையவனாக வந்தாலோ அந்த காரக
உண்டான தோஷத்தை போக்குவதற்கு பல் டாக்டருடைய பழக்கம் நமக்கு அவசியம். ஒரு கிளினிக்ல வந்து என்ன 10 பேர் வரிசையா உட்காந்துருப்பாங்க. நம்மளும் ஒரு சேர்ல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தோம்னா அந்த தோஷம் போகும், கண்டிப்பாக தோஷம் போகும். அதனால பல் டாக்டருடைய பழக்கம். விதவை பெண்ணுக்கு உதவி செய்தல். செவ்வாய் என்பது விதவை பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னான்னா உதவி செய்தல். இதை செய்தால் விதவை பெண் என்பது செவ்வாயுடைய ஆதிபத்தியம். கண்டிப்பாக விதவை பெண்ணுக்கு உதவி செய்யலாம். விதவை பெண் வந்து என்ன சொன்னா தப்பான உறவு முறை வைத்திடக்கூடாது. அந்த தப்பான உறவு முறை என்ன செய்யணும்னா அப்படியே அப்பட்டமா வந்து நமக்கு செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் பரிகாரம் பண்ண சொல்றோம். அப்படியே வந்து அப்பிடும், சேர்த்து சமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். உதவி பண்ணுங்கள், அன்பாக இருங்கள், அரவணைப்போடு அக்காதங்கச்சி உறவு முறைக்கு போங்க. வேற உறவு முறை பாதிச்சிடும். அதற்கடுத்து புதன் ஒரு ஜாதகத்தில் நேசமாக இருந்தால் கெட்டிருந்தால் கல்வி சார்ந்த உதவி செய்யுங்க. வரவு செலவு கணக்குகளை டெய்லி எழுதி பாருங்க. இன்னைக்கு வரவு என்னென்ன செலவழிச்சிருக்கோம், மீதம் இவ்வளவு, இப்படிங்கிற ஒரு இதை நம்ம ரெகுலரா எழுதி பார்க்கணும். செவ்வாய் வந்து புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் நேசமாக இருந்தால் பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கணும். பேப்பர் என்பது புதன். அந்த பேப்பரை வந்து 2-3 நாள் சுக்குநூறை கிழிச்சு போட்டாலே அது கண்டிப்பாக வேலை செய்யும். மாமனாருக்கு உதவி செய்தல், தாய் மாமனுக்கு உதவி செய்தல், குழந்தைகளுக்கு பேனா பென்சில் போக்குவரத்து அடிஸ்கேல் இந்த மாதிரி உதவி செய்தல். புதனுடைய நேசத்தன்மையையும் புதன் கெட்டிருந்தால் அதற்கு உண்டான நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். புதன் வந்து நேசமாயிட்டா கடங்காரன் ஆக்கிறோம், பெரிய ஏமாற்றங்களை வந்து நமக்கு உருவாக்கி விட்டுரும், பெரிய ஏமாளி பையங்கிற பேர் வாங்கி விட்டுரும். இதற்கெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா நாம் கல்வி சார்ந்த உதவி, வரவு செலவு கணக்கு, மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவை நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு உறவை உருவாக்கிக்கணுங்க. மாமன் உறவு யாரை கூப்பிடுவீங்க? முஸ்லீம்களை மாமன் கூப்பிடுவீங்க இல்லையா? அந்த உறவுகிட்ட வந்து என்ன சொன்னா அப்பப்ப என்ன மாமா நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்டு வந்து அந்த மாதிரியும் போய்கொள்வது, அவங்களுடைய நட்பு ஒரு பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்வது, மாமா உறவு முறைகளுக்கு டீ வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் நம்மளுடைய புதனுடைய தோஷத்தை போக்கும். அதுக்கடுத்து குருவோடைய தோஷத்தை போக்குவதற்கு யானை படம் வைத்து வழிபாடு பண்ணுதல். யானை படத்தை வச்சு வழிபாடு. குரு 6, 8, 12 மறைந்தால், குரு நேசமாகிவிட்டால் என்ன செய்யணும்? நீங்கள் யானை படத்தை வச்சு வழிபாடு பண்ணணும். மஞ்சள் வஸ்திரம் பிராமணனுக்கு தானம் பண்ணணும். கொழுப்பு நோய் உள்ள கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தல், அவர்களுக்கு உதவி செய்தல். கோவிலுக்கு வந்து என்ன சொன்னா உளவார பணிகளுக்கு போறவர்களாக இருந்தாலும், கோவிலுக்கு வந்து என்ன சொன்னா ஆன்மீக பயணம் போறவர்களுக்கு எத்தனை பேருக்கு போறாங்களோ அத்தனை பேருக்கு மொத்தமா அதுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட ஒரு 2000 ரூபா கொடுத்து என்ன போற வழியில எங்கேயாச்சும் இவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடு, வடை டீ வாங்கி கொடு, ஏன் பேர சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதற்கடுத்து சுக்கிரன் ஒரு ஜாதத்தில் நேசமாக இருக்கிறது, சுக்கிரனுடைய தோஷத்தில் போயிருக்கிறது, சுக்கிரன் கெட்டு போய்விட்டது, சுக்கிரன் 6, 8, 12 இருந்து விட்டது அப்படின்னா இசைக்கருவி வாங்கி யாருக்காவது தானம். அங்கே இசைக்க இந்த சுக்கிரன் நமக்கு வந்து தோஷத்தை கொடுக்க மாட்டான். திருமண உதவி கண்டிப்பாக செய்யுங்க. செண்டு பாட்டில் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டே இருங்க. ஒரு வெள்ளிக்கிழமை செண்டு பாட்டில் வந்து என்ன சொன்னான்னா வாங்கி கொடுத்துட்ருங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா அந்த சுக்கிரனுடைய தோஷம் வந்து என்ன சொல்றான்னா வந்து குறையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கடுத்து சனின்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து ஊனமுற்றோருக்கு உதவி செய்தல் தான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ம உதவி அப்படின்னா இறந்த வீடுகளில் வந்து அன்றைய நாள் பொழுதே நம்மளுடைய கழுதை வந்து இறந்ததுல இருந்து முடிவரை சுடுகாட்டில் போய் பிதைச்சிட்டு வர்ற வரைக்கும் இருந்து அந்த நண்பர்களுக்கோ யாருக்கோ உதவி செய்து வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கர்ம தோஷம் போகும். வெட்டியானுக்கு உதவி, சுடுகாட்டில் வேலை பார்க்குற வெட்டியானுக்கு உதவி, தூய்மை பணியாளர்களுக்கு உதவி. சனி ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலும் கெட்டிருந்தாலும், சனி வக்கரமாக இருந்தாலும் கெட்டிருந்தாலும்
நீங்கள் எப்பயுமே செருப்பு தானம் பண்ணிக்கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனிக்கு செருப்பு தானம் பண்ணுவது நல்லது. வெட்டியானுக்கு உதவி, சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு உதவி, இந்த பணம் இருக்கிறவங்களுக்கு உதவி, அவர்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து அந்த தீபாவளி வருகிறது, இந்த காலத்தில் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து ராகு. ராகு என்று சொன்னால் கேமராமேனுக்கு உதவி செய்யணும். கேமராமேனுக்கு உதவி செய்யணும். உளுந்த வடை தானம் பண்ணணும். உளுந்த வடை தானம் பண்ணணும். அந்நிய மதத்தவர்களுடைய கோவில் இருக்கு இல்லையா, அந்நிய மதத்தை கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களுக்கு மெழுகுவத்தி வாங்கி கொடுங்க. ராகு நல்லா வேலை செய்வார். தர்காவுக்கு என்ன கேட்கிறார்கள், என்னை பொறுத்தவரை தர்காவுக்கு இந்த பத்தி ஊதுபத்தி பொருத்தி வைப்பாங்க, அதை வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்ன வச்சுக்கிடுவாங்க. அடிக்கடி பிளாக் டீ குடிங்க. ராகுவுடைய தோஷத்தை போக்குவதற்கு பிளாக் டீ குடிங்க. பிறருக்கு மது வாங்கி கொடுக்கலாம். ராகுனா மது, போதை மயக்கத்தில் இருப்பவன் பூரா ராகு தான். அந்த மது வாங்கி கொடுக்கலாம். அது அவங்கள தப்பான வழிக்கு பயன்படுத்துவதற்காக இல்லை, உங்களுடைய தோஷத்தை போக்குவதற்கு நீங்க சாதாரணமாக வாங்கி கொடுத்து ஒரு அசைவ உணவுகள், ராகு என்பது அசைவ உணவு, சிக்கன் 65, சுக்கா, வறுவல், இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னா ராகு சார்ந்த தோஷத்தை வந்து கண்டிப்பாக போக்கும். பிளாக் டீ குடிக்கிறது. அதற்கடுத்து என்ன சொன்னா இந்த விதவைகளுக்கு உதவி செய்யலாம். விதவைகளுக்கு உதவி செய்வது, செவ்வாயுடைய அமைப்பில் பிறந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலும் விதவைக்கு பண்ணலாம். ராகுவுடைய தோஷம் இருந்தாலும் விதவைக்கு உதவி செய்யலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதுக்கடுத்து கேது. விநாயகர் வழிபாடு டெய்லி செய்யுங்க. சாது சன்னியாசிகளுக்கு உதவி செய்யுங்க. இதுல கேது வந்து ஒரு ஜாதகத்தில் நீசமாகி இருந்தாலோ, கெட்டு இருந்தாலோ, கேது 2ஆம் இடத்தில் இருந்தாலோ 10ஆம் இடத்துல இருந்தால் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அதனால பெண் சன்னியாசிக்கு உதவி செய்யுங்கள். ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது மிக 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 சிறப்பு. கேதுவுடைய தோஷத்தை போக்கும். அதனால கண்டிப்பாக பெண் சன்னியாசி உதவி என்பது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அந்த பெண் சன்னியாசிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. ஆண் சன்னியாசிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. கேதுவுடைய காம்பினேஷனை சரி பண்ணிடலாம். அதுக்கடுத்து மாந்தியோடைய தோஷத்தை போக்குவதற்கு திணை தான் தானம் பண்ணணும். திணை தானம் பண்ணுது. இப்போ எத்தனையோ பேர் சுகர் பேஷண்ட்டு திணை சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 1/2 கிலோ ஒரு மாசத்துல வந்து 1 கிலோ வாங்கி கொடுக்கலாம். திணை தானம் பண்ணலாம். திணை தானம் பண்ணுவது மாந்தியோடைய தோஷத்தை குறைக்கும். இதான் திணைக்கு உண்டான கேதுவுக்கும் மாந்திக்கு உண்டான உண்மையான தானியம் திணை. குதிரைவாளி, திணை குதிரைவாளி. இதை தானம் பண்ண 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 கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களும் சங்கடங்களும் தீரும் என்று கூறி, எல்லா கிரகங்களுக்கும் நீங்கள் சூரியனுடைய தோஷம், சந்திரனுடைய தோஷம், எல்லா தோஷம் 8 விதமான தோஷங்கள் இருக்கு. 9ஆவதாக கேதையும் சேர்த்து கொள்ளுங்கள், மாந்தியவும் சேர்த்து கொள்ளுங்கள். நான் சொன்னபடி முறையாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னான் கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் 80% குறைஞ்சிடும். அந்த கிரகத்தால் 20% வந்து நம்ம சமாளித்துக் கொள்ளலாம் என்று கூறி, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.